அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு ஆடிப்பட்டம் தேடி விதை. இது சொலவடையாக வந்திருக்கிறது. பொதுவாகவே கோடைக்காலம் முடிந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குகிற காலம். அதிலும் குறிப்பாக ஜூலை மாதத்தின் பின்பாதியிலும் ஆகஸ்ட் மாதத்தின் முன்பாதியிலுமான ஆடி மாதம் தமிழ் மாதமாகும். நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம், தமிழ் மூத்த குடிகள் எல்லாம் ஆடிப்பட்டம் என்று சொல்லி தமிழ் மாதத்தை முன்வைத்து கால அளவுகளை குறித்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது பெருமையாகவும் இருக்கிறது. நமக்கும் இது ஒரு அரிய செய்தியாகவும் இருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பெரும்பாலும் எல்லோராலும் விவசாயிகளுக்கானது என்று ஒரு புரிந்து கொள்ளல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்களுக்கு மட்டுமா என்றால் அல்ல. இது ஒரு ஒப்புமைக்காக சொல்லப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது விவசாயிகளுக்காக என்று சொல்லி ஒதுக்கி விடாமல் இது வாழ்வியலுக்கானது என்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய முழு பொருள் என்னவென்று சொன்னால், உரிய பருவத்தே விதைத்தால் அதற்கு சரியான நிலையில் விளைச்சல் பெருகி அறுவடை செய்ய முடியும் என்பதுதான் இதன் அடிப்படை கருப்பொருள். இதனை வாழ்வியலோடு பொருத்தி பார்க்கிற போதுதான் நமக்கு பல உண்மைகள் புலனாகும். ஒவ்வொரு பருவத்திலும் எதனை முறையாக செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அதிலும் குறிப்பாக மனிதர்களை பிரித்திருக்கிற பருவங்கள் என்பது அலாதியானது. அதிலும் நம்முடைய பண்பாட்டு கூறுகளோடு அவற்றை பிரித்திருப்பதுதான் பாராட்டிற்குரியதும் மெச்சத்தகுந்ததுமாகும். அதிலும் குறிப்பாக பேதை, அதோடு மட்டுமல்லாமல் பாலன், இந்த இரண்டு மழலை பருவத்தில் நாம் ஒழுக்கத்தினை விதைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாய் விதும்பை, மங்கை, வீழி, அதோடு மட்டுமல்லாமல் மரவோன், இந்த 4 பருவங்களிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை சரியாக விதைத்தோம் என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக விளைவிக்கக்கூடிய கல்வி இந்த 4 பருவங்களிலும் முழுமையாக கிடைக்கும். இதனைத்தான் பதின்ம பருவம் என்று சொல்லுகிறோம். இந்த பருவத்தில் பதிய வேண்டியது கல்வி. ஆக அது ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக அடுத்ததாக அமைந்து நெறிப்படுத்துவதாக கல்வி அமைகிறது. அதனைத் தொடர்ந்து மடந்தை என்பதும், அதற்கு அடுத்ததாக விடலை பருவத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது அறம். அந்த அறம் என்கின்ற, தர்மம் என்கின்ற, நீதி என்கின்ற அறநிலை இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய முக்கிய கூறு. இன்றைக்கு இவைகளெல்லாம் முறையாக அந்தந்த பருவத்தை விதைத்து விட்டால் மழலை பருவத்திலும், அதற்கு அடுத்ததாக பதின்ம பருவத்திலும், அதனை தொடர்ந்து உயர்நிலையில் இருக்கிற பருவத்திலும் நாம் விதைக்க வேண்டியவைகளை சரியாக விதைத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை பருவங்களும் செழிப்பாக அமைந்து வாழ்வியலை உற்று நோக்கி உயர்வடைய செய்யும் என்பதுதான் இதில் ஒளிந்திருக்கிற முக்கிய கருத்து. ஆக நாம் ஏதோ ஒரு சொலவடை என்று எண்ணிடாமல் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் வாழ்வியல் பாடமாக அமைகிறது என்கின்ற சிந்தனையை இன்றைக்கு மேற்கொள்வோம். இன்றைக்கு நாம் இனிய நாளாக அமைய அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாம் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.